பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் இது ரெண்டும் வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லோரும் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்களே கேக் பண்ணி நம்மளும் போடலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டு வந்தது தான் அது ரெண்டுமே. ஆனால் இது நாள் வரைக்கும் கேக் பண்ணவே இல்லை. ஸோ ஃப்ரீயாக இருக்குமே, அதனால இன்றைக்கி கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 3 முட்டை மிக்சியில் உடச்சி ஊற்றிக்கலாம். அண்ட் தென் அது கூட பவுடர் பண்ணாத சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் பவுடர் பண்ண சுகர் போட்டாலும் ஓகே தான். இந்த மெஷர்மெண்ட் கப் அளவில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்சியில் ஓட்டி விட்டுக்கலாம். ஓட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அது கூட 1 கப் தயிர், நான் வந்து 10 ரூபா தயிர் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். அண்ட் தென் அதே கப் அளவில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து நல்லா விஸ்க் வச்சு அடிச்சிக்கலாம், பபுள்ஸ் எதுவும் இல்லாமல். அண்ட் தென் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் 30 to 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணோன்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. கோபேஷும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் வீட்டில் எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் லைட்டாக எக்கோட ஸ்மெல் வந்துச்சு, மற்றபடி ஓகே.